இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், முடியலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே அவன் அவளை வெளியில் கூட்டிகிட்டு போய் வளையல் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு அவளுக்கு தலையெல்லாம் சீவி விட்டான். சீவி விட்டுட்டு இருக்கும்போது அவன் ஹக் பண்ணிக்கிட்டான். ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவள் அந்த மெசேஜை படிச்சுட்டு இருக்கும்போது அவகிட்ட மெதுவாக அவன் சொன்னான், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் நான் 1 மந்த்து நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டா. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதா. 4 நாள் தான் எனக்கு உங்கள் கூட இருந்த சந்தோஷமா, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதா. ஆனால் அவன் ஒர்க்குமா, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும். அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினான், அவள் கேட்கல. அப்படி இருந்து அவன் கிளம்பிட்டான். அவளுக்கு அவனை விட மனசே இல்லை, அவனுக்கும் அவளை விட்டுட்டு போக மனசே இல்லை. என்ன பண்ண, போய் தான் ஆகணும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்டாங்க 2 பேரும். ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அழுதான். சரி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் அங்கே போயிட்டு சாரின்னு மெசேஜ் அனுப்பினான். அவளும் அதுக்கு பதில் மெசேஜ் அனுப்பினான். 2 பேரும் சேட் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. 4 நாள் தான் நம்ம கூட அவர் இருந்திருக்காரு, நம்ம கூட அவர் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு முடியலையே, இந்த 1 வீக்கை கூட கொண்டாட நம்மளால் முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே ஃபோன் பார்த்துட்டே இருந்தா.